அடுத்தது நடிகர் தனுஷ். 2011 டைரக்டர் வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளியான ஆடுகளம் படத்துக்காக சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை முதலில் பெற்றார் நடிகர் தனுஷ். அடுத்தது 2019 வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளியான அசுரன் படத்துக்காகவும் சிறந்த நடிகருக்கான தேசிய விருதையும் பெற்றார் தனுஷ். அடுத்தது நடிகர் சூர்யா. கடந்த 2020 சுதா கொங்காரா இயக்கத்தில் சூர்யாவின் நடிப்பில் வெளியான படம் சூரரை போற்று. இந்த படத்தில் சூர்யா தன்னோட சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தினதற்காக சிறந்த நடிகருக்கான நேஷனல் அவார்டு வழங்கப்பட்டுச்சு. சூர்யாவுக்கு ஜெயம் பீம் படத்துக்காகவும் தேசிய விருது கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது நடக்கலை. அடுத்தது நடிகர் பிரகாஷ்ராஜ். பிரியதர்ஷனின் இயக்கத்தில் வெளியான காஞ்சிபுரம்ங்கிற படத்துக்காக சிறந்த நடிகருக்கான தேசிய விருதினை பெற்றார் நடிகர் பிரகாஷ்ராஜ். 2008 வெளியான இந்த படம் பலராலும்